வெளிநாடு போன நீ எதுக்கு வந்த? மாபெரும் சபையில மண்ணுக்கு ஆசைப்பட்டு தந்த மகாபாரதம் நடந்தது. பார்வையை போக்கி விட்டோம். இதுதான் பாசம் தந்த பரிசு. என்னங்க பண்றீங்க? சோழ கோயில் பாடுதம்மா. முடிந்ததண்ணா பெருமந்த வைகாசி சோறு கொண்டு போற புள்ள அந்த சிம்மாட்டை இறக்கி ஒரு தனி சாப்பிடும் ஊட்டி விடு எனக்கு. சோறு கொண்டு போற புள்ள அந்த சிம்மாட்டை இறக்கி. நான் என்ன நினைத்தேன்? என் நாடு நகரம் அனைத்து உன் பேருக்கு எழுதிவிட்டு இருந்தாலும் இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. உன்னை எதிர்த்து யாரை எதுவுமே பேசவே முடியாது. இனிமேல் என் நாட்டுக்கு நான் தான் மன்னன். புறப்பட பஞ்சனைக்கு போகலாம். குளிர் தாங்க முடியவில்லை. என்னை கட்டிப்பிடி, என்னை முத்தம் கூட வாடி செல்லும். இந்த நேரத்துல சந்தேகம் என்னது? ஆமா, கோடி கோடியா கொடுத்து படம் எடுக்கிறோம். படம் எடுக்கிறோம். 100 நாள் ஒரு 150 நாள் ஓடும். படம் அதேதான். கரெக்டா பாயிண்ட் வந்தனா? கரெக்டா வந்தனா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நான் கடைசி என்ன கேஸ்ட் தேஞ்சு போனா வேற படம் உனக்கே தெரியுது பத்தியா? ஆமா, அதேதாங்க. இப்ப இந்த தியேட்டர்ல இந்த கேஸ்ட் தேஞ்சு போச்சு. எந்த தியேட்டர்ல? மாமன் புது வச்சிரு. மாமன் புது. ஐயோ, டேய் நாங்களா பழைய கேஸ்ட் வேலைக்கார பையனா ஜாடி எடுத்து வேலைக்கார பேண்ட் போடு. ஏய் ஏய், நாடி மாமன் அடிக்குறாங்க. என்னடி? ஏய் கோடிங்க. ஏய் சரி, உங்களுக்கு என்ன வேணும்? பக்கு பறக்குதடி. அதெல்லாம் மட்டும் பாப்பாங்க. மேல பஞ்சி. ஏய் ஏய் ஏய், தங்க தாரகை. தங்க தாரகை. யார் மாமா? நான் தான் டாபர் மாமா. நீ எப்படிற மாமா? நாடு நகரெல்லாம் என் மனைவி பேருக்கு வைத்து விட்டு
மனைவி ஹோட்டல் சாப்பாட்டுக்கு பணம் மொத்தமா வீட்டுக்கு வந்தமான இருக்கணும். 1050 ரூபாய் கட்டின நானே பில்லு வாங்கல. ஒரு நாடு நகரம். அந்த வண்டியை யார் தெரியுமா ஓட்டுறது? தாலி கட்டுவாங்க. ஒரு 1050 ரூபாய் லாபம். அவளா நீ? அப்படி என்றால் உன் தங்கை கிடையாதா? இவள் தங்கை கிடையாது, இவள் தான் எனது அந்தரங்க காதலி. அவர் ஒரு தெவிடியா மேடம். அவர் கூட்டி கொடுத்த மாமா. நான் தான் இதுக்கெல்லாம் டாபர் மாமா. இனிமே இந்த நாட்டில் உனக்கு இடமே கிடையாது. இந்த நாட்டுக்கு நான் மன்னனாகி விட்டேன். என் தங்கை தவறு செய்யவில்லையா? தங்கமடா உன் தங்கை. இந்த தெவிடியா பேச்சை கேட்டு உடன் பிறந்த தங்கையை நாட்டை விட்டு துரத்த சொன்னாயே. தம்பி இனிமேல் பார்க்க முடியாது. நீ என் தம்பியை தவறு செய்யவில்லையா? இனிமேல் அழித்து விட்டேன் அவனை. எப்போ புறப்படுகின்றேன். ஒரு நாட்டு மன்னன் என்றால் இப்படிதான் ஆட்சி செய்ய வேண்டும். கேவலம் மதுவுக்கு மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது. என் நாட்டு மக்களை அனைவரும் நான் இருந்து விட்டேனே. ஐயோ, உன்னை பார்த்தாவது எல்லாம் திருந்தணும். நீங்க வீட்டுல சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு போனா 7 நேரம் மட்டும் அவங்க எல்லாரும் அடுத்தது கொடுக்கலாம். வந்தி எழுச்சி ஓட மாலை போட்டுட்டேன். இந்த நாள் வரது யார் பேர் இருக்கு? 3 பேர் எழுதி வைக்க போறாங்க. இந்த நாள் இவர் அடைவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். உடலாமா போட்டு தாக்கு உம்மால பொண்ணு அமுக்குவேன். எங்க அப்பா நான் லீவு மேல போயிடுறாமா? நீ துணையா வந்து இருக்கு. பணமுடி சொல்றேன். நீ எப்ப நாடகத்தை முடியும்? யாருமே கிடைக்காது. பின்னாடி பவுடர் போட்டு வந்தவெல்லாம் முன்னாடி கலைக்கத்துக்கு போட்டாரு. நான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல. ஆரம்பத்துல எப்போ தொட்டணும் அந்த பவுடரு ஆடி கடுக்கிறேன். முன்ன வச்சு இல்லைன்னு சொல்றியே.
எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளர்ந்து போய்க்கும், எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளர மாட்டேங்குது. போடாது யூரியா கிடையாது, அழகு கூட வச்சாது ஒட்டியே. எப்படியா மேடம்? 1050 ரூபாய் கட்டணும். நீங்க பாரு, இன்னுமா பில்லு வரல? பாருடா, இனி முதல் கொண்டு இந்த வண்டி நீ தான் ஓட்டணும். இந்த வண்டி நீ தான் ஓட்டணும். இந்த வண்டியே நீ தான் ஓட்டணும். ஐயோ இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு. சர்வீஸ் நான் பண்றேன்டா. ஐயோ சர்வீஸ் ஆயில் கூட கிடையாது. நான் தர உனக்கு ஆயில். கேஜே உன்னாண்ட ஆயில் வாங்கி அது எனக்கு போட்டு அப்புறம் உனக்கு போடணுமா? ஆமாண்டா. நீ யாரு? நாட்டு மகாராணி. நானு மன்னர்டா. நீ மகாராணிடா. நானு மன்னர். அம்மால 1050 ரூபாய்க்கு அடிச்சது போலாமா? அடி மாடே அடி மாடே இரு இதெல்லாம் பாக்குறதுடா. இரு 800 ரூபாய் சரியா போச்சு. இரு 1000 ரூபாய் இரு 50 ரூபாய்க்கு இரு, கொஞ்ச நேரம் இரு. நக்கிறதுக்கு 50 ரூபாய் கைசிவோம். சரி, 1000 ரூபாய் சரியா போச்சா? 1050 ரூபாய் நான் போயிட்டு வரேன். வர மாதிரி தெரியல, படத்தை கழிச்சிட்டேன். நான் ஏன் நாட்டு பாய்? இந்து முதல் நீ யாரு? நீ நாட்டு மகாராணிடா. நானு மன்னர்டா. ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி. யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி. அத்தாடி அவங்க அம்மா சைக்கிள் விட்டு ஓட்டம் ஆனம் வரதா? அமெரிக்காவில இருந்து நான் வந்த வேகம் தான், என் பேண்ட் என்ன, என் சொக்கா என்ன, என் மோட்டர் காயில் போக வச்ச இதுக்கப்புறம் காயில் எப்போ கண்ட ஆடவோட மழை ஒரு நாட்டை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ, இன்று முதல் நீ உயிரோடு இருக்கக்கூடாது. ஐயா! அக்கா! செத்துட்டியா? ஐயோ! யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலந்த மாளிகை. யாருக்காக? எழுதுங்கள் அவள் கிண்ணறை. அவள் ஒரு தெவிடியாக வாடுங்கள் என் கல்லறை. நான் ஒரு டாபர் கை முள்ளின் மீது என் விழுந்தது, உறவைத்தானே நான் நினைத்தது, அதில் பிரிவு வந்து பெண்களாக பிறந்து விட்டால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கின்றது. இந்த பாதையை தவிர்த்து அநியாய அக்கிரமம் செஞ்சு அதை அழிச்சு போறேன். நான் செத்துட்டேன். இருந்தாலும் உன்னை தனியா விட்டு போட்டு மனசு வரல. எல்லாவது புட்டுட்டு போடிச்சு அப்படியே பில்லு தானே கண்ணு முடித்தாரேன். மேல பாரு, என்னதா? கீழே பாரு, எதா? மேல எதா? கீழே டெய்லி மேல. மேல. கேட்டு போடா. அம்மா தேவடியா முண்டை. ஐயோ பிள்ளை கொடுப்பான்னு பார்த்தா கூட வைத்து போறாளே. செத்து தேவடியா எமலோகம் போறா. அம்மா டாபர் மாமா வேலை பார்க்கறதுக்கு கூடிய கூட்டும் போறாளே. ஆண்டவா
எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். எப்படியா அந்த ஜாபர் மாமா வேலை பார்த்து என்னத்த கண்டேன். ஐயோ காயில குத்தினாலும் குத்துவான், சாணி கொடலையா குத்துவான். அம்மா ஆயா ஆயா கைவிய நான் செத்து போறேம்மா. யார் நசீர் மகளப்ப செத்து போறேன். நல்லா இரு அம்மா. அம்மா நான் செத்து போறேன் அம்மா. அடுத்த வருஷம் உயிரா இருந்தா இதே மயில் இறக்க வரேன் அம்மா. அது வரைக்கும் என் நம்பர் ஒன்னா தர போன் பண்ணுன்னா ஐயோ இவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். இந்நாட்டு இளவரசி முத்தழகி செய்யாத தவறுக்காக அரவங்காடு சென்றிருக்கிறார். பாவி வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்திலே வேலை செய்து இந்த பாவி உடன் சேர்ந்து நான் செய்ததெல்லாம் பாவம். எதை செய்யறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். ஆகையா இந்த பாவி இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். அந்த 55,000 கையில வாங்கினாத்தான் சாகும். எனக்காக கத்தலப்பா. அந்த வாசி பஸ்தால பையன் வச்சுட்டு ஓட்ட வச்சுட்டு இருப்பான். அவனாண்டி எடுத்து போய் சேர்க்கிற வரைக்கும்